மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம். சரி, கடல் ஆமை பாதுகாப்பு மையம். இந்த மையத்தை அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டியவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ள இடம் சென்னை கிண்டி. சரி, கிண்டியில் தான் அமைக்கப்பட உள்ளது. சரிங்களா? இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் சர்வதேச அமைப்பு, அதான் முக்கியம், உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் தான் இதுக்கு நிதி கொடுக்குறாங்க. சரியா? இந்த டிஎன் ஷோர், TNSHORE, இது ஒரு ஷார்ட் நேம். இது இந்த டிஎன் ஷோர் திட்டத்தின் கீழ் அழிந்து வரும் அரிய வகை அந்த ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிற ஆமை இனத்தை பாதுகாக்க வேண்டும். அது தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும். அதுதான் இந்த மையத்தின் முக்கியமான நோக்கமா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டுள்ள நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற ஒரு கடலோர பாதுகாப்பு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி. இது தவிர உலக வங்கி 2 இயக்கங்கள் நம்ம பார்த்தோம். சரியா? நெய்தல் மீட்சி இயக்கம் பார்த்திருக்கோம். டிஎன் ஷோர் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. எல்லாமே முக்கியம். வரும் தேர்வுகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலா இருக்கும். கண்டிப்பா இதுல வந்து கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? இன்றைய பதிவிற்கான கேள்வி: தமிழ்நாட்டில் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கு நிதி உதவி வழங்கும் சர்வதேச அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். சரியாமா?